ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான்ல நேற்று தொடங்கியிருக்கு. இந்த தொடர்ல இந்தியா தனது முதல் போட்டியில வங்கதேச அணியை இன்று துபாயில சந்திக்க இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி போட்டியை வெற்றியோட தொடங்கும் முனைப்புடன் தீவிரமாக தயாராகி வர்றாங்க. இந்திய அணியில துணை கேப்டன் சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் படேல் ஆகியோர் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ல ஒரு சதத்தை அடிச்சு நல்ல நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. விராட் கோலி இன்னும் 37 ரன்கள் எடுத்தால் ஒரு நாள் போட்டியில 14,000 ரன் மைல்கல்லை எட்டும் 3வது வீரர் என்ற சிறப்பையும் பெறுவாரு. பந்து வீச்சில் சஸ்பிரீத் பும்ரா காயத்தால் விலகியது பலவீனமே என்றாலும் முகமது சமி, அசரத் சிங், ஹர்திக் பாண்டியா, சுழல்ல ஜடேஜா, அக்சர் படேல், வருண் சக்கரவர்த்தி மிரட்ட காத்திருக்கிறாங்க. துபாய் ஆடுகளம் சற்று மெதுவான தன்மை கொண்டது என்பதால் சுழல் முக்கிய பங்கு வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில ஒரு அணி மொத்தமே 3 லீக் ஆட்டம் தான் விளையாட வேண்டும். ஒன்றுல தோற்றாலும் அரையிறுதி வாய்ப்பு சிக்கலாகிவிடும். அதனால இந்திய வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ஆடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேச அணியை பொறுத்தவரை விதிமுறைக்கு புறம்பாக பந்து வீசிய சர்ச்சையில் சிக்கிய ஆல்ரவுண்டர் சகிப் அல் ஹசனுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அவர் அணியில் இடம்பெறவில்லை. இதே போல ரன் எடுக்க தடுமாறும் அனுபவ வீரர் லிட்டன் தாஸும் கலற்றிவிடப்பட்டிருக்கிறார். இருப்பினும் தங்கள் அணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனி நபராக ஆட்டத்தில் வெற்றி தேடி தரக்கூடிய திறமை இருப்பதாக கேப்டன் சண்டே நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காரு. 2023 ஆண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல சூப்பர் 4 சுற்றுல வீழ்த்தியது போல சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளிக்க முயற்சிப்பாங்க. அதனால ஆட்டத்தில் சுவாரஸ்யத்துக்கு குறைவு இருக்காது. இந்திய வங்கதேச அணிகள் இதுவரை 41 ஒரு நாள் போட்டிகள்ல நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 32ல இந்தியாவும் 8ல வங்கதேசமும் வெற்றி கண்டிருக்கிறாங்க. ஒரு ஆட்டத்துல முடிவு கிடைக்கவில்லை. போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல வங்கதேச அணியின் நஷ்மல் சாண்டோ என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களது அணியில பல திறமையான ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. அது மட்டுமின்றி தற்போதைய எங்களது அணியில அனைத்து வீரர்களும் சரிசமமான பலத்துடன் உள்ளதால் எங்களுடைய நாளில் எந்த அணியும் வீழ்த்தும் திறமை எங்களிடம் உள்ளது. நிச்சயம் நாங்கள் எதிர் அணியை பற்றி கவலைப்படாமல் எங்களது திட்டங்களை வெளிப்படுத்தினால் எங்களால் எந்த அணியும் வீழ்த்த முடியும் என்று நினைக்கிறேன். அது மட்டுமின்றி எங்களது அணியில 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பந்து வீசும் வேகப்பந்து வீச்சாளர்கள் இருப்பதால் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களை திணறடிக்க காத்திருக்கிறோம். அது மட்டுமின்றி துபாயில் உள்ள ஆடுகளங்கள் எங்களது நாட்டில் உள்ள ஆடுகளம் போலவே இருக்கும் என்பதால் நிச்சயம் எங்களது பந்து வீச்சின் மூலம் இந்திய அணியை வீழ்த்த முயற்சிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.